தற்போது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் நம்மளோட இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். ஹலோ சார் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க சார், உட்கட்சி பூசல் எழுந்திருப்பதாக ஒரு புகார் சொல்லப்படுகிறது. நீங்க இருவரும் இப்ப டெல்லிக்கு போய் தலைமை கிட்ட பேசியிருக்கீங்க. என்ன விஷயமாக பேசி இருக்கிறீர்கள் சார்? யார் இருவரும்? நீங்களும் திரு EVKS இளங்கோவனும் டெல்லி சென்று கட்சி தலைமையிடம் பேசியதாக சொல்லப்படுகிறது. என்ன விவகாரம் குறித்து பேசியிருக்கிறீர்கள்? உட்கட்சி பூசல் என்று சொல்லப்படுகிறதே, உண்மையான நிலவரம் என்ன? ஒரு பூசலும் என்ன? நீங்க டிவி லைன்ல இருக்கீங்களா சார்? நேரலையில தான் பேசிட்டு இருக்கீங்க சார். நீங்க நேரலையில தான் இருக்கிறீங்க திருநாவுக்கரசர். ஒரு நேரில் இருக்கணும். சரிங்க, வணக்கம். கேளுங்க. அதை ஒன்று, நான் தலைவர் ஆன பிறகு என்ன நியமிச்ச பிறகு அப்போ துணைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சுற்றுப்பயணத்தில் இருந்தாரு, யூபியில் இருந்தாரு. அதனால அதை சந்திச்சு நன்றி சொல்றதுக்காக வந்தேன். அதனால ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து அவருக்கு நன்றி கூறினேன். அப்புறம் முடிச்சுட்டு நிர்வாகிகள் அதாவது நியமனம், கட்சி உறுப்பினர் சேர்த்தல், இந்த மாதிரி கட்சி வளர்ச்சி, கட்சி சம்பந்தமான பிரச்சனைகள் குறித்து அவரோட ஆலோசனை பெறுவதற்காக வந்தேன். ஆலோசனைகள் வழங்கினார். நியமித்ததற்காக நன்றி சொன்னேன். அவ்வளவுதான். திரு EVKS இளங்கோவனால் நீக்கப்பட்டவர்கள் பொறுப்பாளர்களை நீங்க திரும்பவும் நியமனம் செய்யறீங்க. கட்சிக்குள்ள உங்களுக்கு போதிய ஒத்துழைப்பு இருக்கிறதா? அதெல்லாம் முதல்ல அவங்க முடிவெடுத்து தலைமையில என்ன அறிவிக்க சொன்னாங்களோ அதை அறிவிச்சேன். அவ்வளவுதான். முகுல் வாஸ்னிக் அவர்கள் ஏற்கனவே மேடம் கட்சியினுடைய தலைவர் துணைத் தலைவருடைய ஆலோசனையோடு பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னிக் என்ன அறிவிக்க சொன்னாரோ அதை அப்போது அறிவித்தேன். அந்த என்னுடைய பங்கு ஒன்றும் கிடையாது. சார், திரு EVKS இளங்கோவன் அவர்களுக்கு புதிய பொறுப்பு வழங்கப்படுவதாக சொல்லப்படுகிறதே, அது உண்மைதானா? அது குறித்து என்ன விவரங்கள் என்ன சார்? அப்படி புதிய பொறுப்புலாம் வழங்கப்பட்டா எனக்கு சந்தோஷம் தான், மகிழ்ச்சி தான். நண்பர் ஒருத்தருக்கு பதவி கிடைச்சா சந்தோஷம் தானே. திருச்சியில நீங்க கலந்துகிட்ட உண்ணாவிரதத்துல திரு EVKS தவிர மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் எல்லோருமே கலந்துகிட்டாங்க. திரு EVKS மட்டும் பங்கேற்காம எல்லாரும் அட்டண்டன்ஸ் ஒன்று எடுக்கல. எல்லாரும் கண்டிப்பா ஆகணும், உட்கார்ந்து ஒரு நிகழ்ச்சி நடக்கிற போது சில பேர் வெளியூர்ல இருப்பாங்க, சில பேர் உடம்பு இல்லாம இருக்கலாம், சில பேருக்கு ஏதாவது முக்கிய வேலை இருக்கலாம். பெரும்பாலான எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. ஒருத்தர் ரெண்டு பேரும் கலந்துக்கலன்னு அன்னைக்கு உடம்பு சரியில்லாத காரணம் தொலைபேசியில் அழைச்சேன், உடம்பு சரியில்லை, நான் இன்னொரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன்னு சொன்னாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல, அன்றைய நாள் அவர் முதலமைச்சரை போய் மருத்துவமனையில சந்திச்சிருக்கிறாரு. இது ஏதேனும் கருத்து வேறுபாடுக்கு பிறகான வெளிப்பாடுன்னு புரிஞ்சுக்கலாம். அன்னைக்கு பார்க்க கூடாதுன்னு ஒண்ணும் இல்லையே, அதனால போய் பார்த்ததுனால ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால என்ன? சட்டமன்ற தேர்தல் உங்களோட நிலைப்பாடு என்ன? 3 தொகுதிகளுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதான் நான் இப்போ மத்தியானம் ஃபிளைட்ல வந்துட்டு இருக்கேன். வந்தவொடனே நாங்கள் மத்தியானம் ஆள் வர சொல்லுங்க, ஏர்போர்ட்டுன்னு சொல்றேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி சார்.